பழனிக்கு செம்ம கோவம். நேரா போயிட்டு சுகன்யாட்ட வந்து சொல்றாரு. "சுகன்யா, நீ வந்து மாசமா இருக்க அப்படின்னு பார்க்குறேன். இல்ல அப்படின்னா, நீ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு நடக்கிறதே வேற" அப்படின்ற மாரி சொல்றாரு. "என்ன நான் என்ன தப்பா பேசிட்டேன்?" அப்படின்ற மாரி அவங்க வந்து கேட்குறாங்க. அப்ப பழனி வந்து சொல்றாரு, "சின்ன அண்ணன் தான் லூசு மாதிரி ஏதாவது உளறிட்டு இருந்துச்சு அப்படின்னா, நீ வந்து அத இன்னும் ஏத்தி விட்டுட்டு இருக்கல்ல. வீட்ல வந்து அப்படியெல்லாம் பண்ணாத. வீட்ல எல்லாருமே வந்து அவரோட கோவத்த கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நீ என்னடா அப்படின்னா, அவரோட கோவத்த இன்னும் கூட்டி விட்டுட்டு இருக்க. இப்படி பண்ணிட்டு இருக்காத" அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அவங்க வந்து சொல்றாங்க, "இல்ல அவர் பேசுனது நியாயம் தானே! அதத்தான் நான் சொன்னேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "இந்த நியாயம், அநியாயம்லாம் நீ பேசாத. நீ இந்த மாதிரி விஷயத்துல இனிமே தலையிடாத. பெரிய அண்ணன் என்ன நினைக்கும்? பெரிய அண்ணன் அவ்வளோ அமைதியா இருக்கு. நீ வந்து சின்ன அண்ணனை ஏத்தி விட்டுட்டு இருக்க. நீ வந்து எங்களுக்குள்ள சண்டைய மூட்டி விட பார்க்கிறியா?" அப்படின்னு சொல்லி ஆத்தா வந்து நினைக்குது. "நீ இப்படியெல்லாம் பண்ணாத." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஆமா, நான் மட்டும் சண்டைய மூட்டி விடல அப்படின்னா, நீங்க வந்து கொஞ்சி குழாவிட்டு தானே இருப்பீங்க." அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து அங்கருந்து கிளம்பி போறாங்க. "இவ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா?" அப்படின்ற மாதிரி பழனி வந்து குழம்புறாரு. அப்படியே இந்த சீன் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, ராஜியும், கதிரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் வந்து சொல்றாரு, "அண்ணன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கு. ரொம்ப குழம்பி போயிருக்கு போல இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அதுக்கு வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "ஆமா, இல்லாட்டி மயிலக்கா மேல இவ்ளோ கோவமாலாம் இருக்க மாட்டாரு மாமா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப கதிர் வந்து சொல்றாரு, "ஆமா, அவங்க பண்ணது மட்டும் நியாயமா? தப்பு தானே! அதுக்கு தான் அவர் அவ்ளோ கோவமா இருக்காரு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப இல்ல அவங்க வந்து இத்தன நாள் கோவமா இருந்தது சரி. ஆனா இப்ப வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இனிமேலாவது அவங்கள வந்து பழையபடி சேர்த்துக்கலாம் தானே அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்றதுக்காக செய்த தப்புலாம் இல்லன்னு ஆயிருமா? அப்படின்ற மாரி கதிர் வந்து கேட்கிறாரு. ராஜி வந்து சொல்றாங்க, "தப்பு பண்ணியிருக்காங்க தான். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவங்க அம்மாவும், அப்பாவும். அவங்க சொல்லி தான் இவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துல அத புரிஞ்சுக்கிட்டாங்க. அத புரிஞ்சுகிட்டு அவங்கள வந்து அதாவது தப்ப உணர்ந்துகிட்டவங்கள வந்து மன்னிக்கத்தானே வேணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவும் சரிதான். ஆனா அண்ணன் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்குதே. இன்னைக்கு நான் போய் பேசிட்டு வந்தேன். அப்பயும் வந்து அண்ணன் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல. அண்ணன் ஸ்டில் வந்து அவங்க வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காரு. என்னதான் பண்ண போறாரோ தெரியல அப்படின்ற மாரி சொல்றாரு. அதான் எனக்கும் புரியல அப்படின்ற மாதிரி ராஜியும் வந்து யோசிக்கிறாங்க. அப்படி வந்து சொல்றாங்க. ஆனா அடிக்கடி ஃபோன் பேசுறார்ல, அத நோட் பண்ணியா? அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப கதிர் வந்து சொல்றாரு, "ஆமா, இன்னைக்கும் நான் போன நேரம் ஃபோன் பேசிட்டு தான் இருந்தாரு. ஆனா என்ன கண்டோனே ஃபோன வச்சுட்டாரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு தெரியல. ஆனா சந்தேகமெல்லாம் இல்ல. நீ படுற அளவுக்கு நான் அவர வந்து அந்த விஷயத்துல சந்தேகப்படல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "இல்ல, இல்ல, இல்ல. கண்டிப்பா அந்த பொண்ணு கூட தான் பேசுறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அவர் பேசினத கேட்டுருக்கேன். உன்ன கைவிட்ற மாட்டேன். உன்ன அப்படியே பாதியில விட்டுற மாட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய பேசினாரு. அத வந்து ஒரு பசங்க கிட்ட வந்து அவர் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. ஒரு பொண்ணு கிட்ட தான். அது அந்த பொண்ணா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உனக்கு இன்னும் வேலையே கிடைக்கல. அதுக்கு முதலே வந்து போலீஸ் மூல வேலை செய்தில்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ராஜி வந்து சொல்றாங்க, "அப்படி கிடையாது. நான் வந்து கேட்டேன். அதனால சொல்றேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க கன்வர்சேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா, பாண்டியனும், கோமதியும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கோமதி வந்து சொல்றாங்க, "என்னங்க சரவணா இப்படி நடந்துக்கிறான். என்ன பண்றதுன்னே தெரியலங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு வந்து பாண்டியன் வந்து சொல்றாரு, "அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். கேட்கவே மாட்டேங்கிறான். எனக்கும் கோவம் வருது. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு சொல்லி, சொல்லி அவனுக்கு புரியல அப்படின்னோன கோவம் வருது." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப கோமதி வந்து சொல்றாங்க, "ஆமாங்க. எனக்கும் செம்ம கோவம் வருது. ஆனா நம்ம வந்து அந்த கோவத்த வந்து அவன் மேல காட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம். ஏன்னா, நாங்களா பார்த்து செஞ்சு வச்ச ஒரு கல்யாணம். அத இப்படி ஆயி போயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கும் கவல இருக்கு. அத தாண்டி அவனுக்கும் ஒரு கவல இருக்கு. அவனோட லைஃப் இப்படி ஆயி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, அதுவும் நாங்க பார்த்து குடுத்ததால தான் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு யோசிக்கிறானோ தெரியல. அதனால அவனுக்குன்னு ஒரு லைஃப்ப வந்து தேடிக்க போறானோ தெரியல. ஏன்னா அவன் போக்கே சரியில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாண்டியனும் சொல்றாரு, "ஆமா, அந்த பொண்ணு கூட அடிக்கடி பேசுறான் போல இருக்கு. ஒருவேள அந்த பொண்ண எதுவும் கட்டிக்க போறேன்னு வந்து நிக்க போறானோ தெரியல. எனக்கு என்ன சொல்றேன்னே தெரியல. அதாவது மயிலு வந்து பிரெக்னன்ட் இல்ல அப்படின்னா, ஓகே, இவங்க டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு. டைவர்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அவனுக்கு புடிச்ச மாதிரி அவனுக்கு புடிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனா இப்ப மயிலு வந்து பிரெக்னன்ட்டா இருக்கா. இந்த சூழ்நிலையில எப்படின்னு தெரியல. என்ன முடிவெடுக்குதுன்னே தெரியல. ஆனா அந்த பொண்ணு கூட பாத்தியா, இவன் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருச்சு." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப அதுக்கு வந்து கோமதி வந்து சொல்றாங்க, "ஆமா, அந்த பொண்ணு அவ்வளோ நாள் கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. இவன் வந்து ஒரு கட்டத்துல வந்து ரொம்ப மோசமா பேசிட்டான் அந்த பொண்ணுகிட்ட. அந்த கோவம் தான் அதுக்கும். மத்தபடி எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அம்மா பேச்சையும் கேட்கறதில்ல போல இருக்கு. இப்ப வந்து தான் உண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லி இருந்துட்டு இருக்கா அந்த பொண்ணு. இனிமே வந்து திருந்திட்டா, இதுக்கு மேல இன்னும் தண்டனை குடுக்கணுமா அப்படின்னு தான் யோசிக்கிறேன். ஆனா இது வந்து சரவணனுக்கு புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த கன்வர்சேஷன் அப்படியே போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் வந்து விடியுது. காலையில வந்து பார்த்தோம்னா, ராஜீவ் வழக்கம் போல அவங்க வந்து கிரவுண்டுக்கு போக ரெடி ஆகுறாங்க. ரெடி ஆயிட்டு வெளியில போற நேரம், அவங்க தெருமுனையில வந்து யாரோ ஒருத்தர் இருக்கிற மாரி தெரியுது. யார் அப்படின்னு பார்த்தா முத்துவேல். அவர் வந்து யாருக்கும் தெரியாம யாரும் இருக்காங்களான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு, அப்படியே வந்து வாமிட் எடுக்குறாரு. அப்போ வாமிட் வந்து ரெட் கலர்ல வருது. இத பார்த்தோனே அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஓடி போய் அப்பா, அப்பான்னு சொல்லி அவர வந்து அப்படியே புடிக்கிறாங்க. "ஐய்யயோ! ராஜி வந்துட்டாளே!" அப்படின்னு சொல்லி அவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. "அது ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாதிரி அப்படியே மழுப்புறாரு. அவங்க வந்து திருப்பி திருப்பி கேட்கறாங்க. "சொல்லுங்கப்பா, என்னப்பா என்னாச்சு? ரெட் கலர்ல வருது வாமிட். என்னாச்சு உங்களுக்கு?" அப்படின்ற மாரி திருப்பி திருப்பி கேட்கறாங்க. அவர் வந்து "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல" அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருக்காரு. அப்ப "இல்ல, ஏதோ வாயில
வாயில ஏதோ காயம் அப்படி இப்படின்னு சொல்லி நெறைய ரீசன வந்து போட்டுட்டு சொல்லிட்டே இருக்காரு. ஆனா ராஜி வந்து நம்புற மாதிரியே தெரியல. சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் சொல்ற மாரி தெரியல. அந்த டைம் பார்த்து திடீர்னு சக்திவேல் வந்து அந்த பக்கம் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் ஒண்ணா பார்த்தோனே, "என்ன இது?" அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்ப உடனே வந்து இவர் சொல்றாரு, "நீ கிளம்பு கிளம்பு. அவன் பார்த்தானா கத்துவான். நீ கிளம்பு." அப்படின்ற மாதிரி ராஜிய வந்து அனுப்பி விடுறாரு. அனுப்பி விட்டோனே, "என்னண்ணே பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப, "இல்லடா இதுல வந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு போனேன். லைட்டா வந்து தடக்கிருச்சு. அப்ப வந்து ராஜி இந்த பக்கம் வந்தா, அவ தான் வந்து புடிச்சா." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப, "வாக்கிங் தனியா போக வந்தீங்களா? இல்ல ராஜி கூட போறதுக்கு வந்தீங்களா? உண்மைய சொல்லுங்கண்ணே." அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "அதெல்லாம் இல்லடா. நான் வந்து தனியா தான் வாக்கிங் போக வந்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. "ஏன் தனியா போனீங்க? நான் இருக்கேன். இங்க வந்து குமரவேல் இருக்கான். நம்மள கூப்பிடலாம் தானே." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. "நீ ஒருத்தன்டா. நான் தனியா போயிட்டு வருவேன் தானே. அப்ப தனியா போய் ஏன் தடுக்கி விட பார்த்தீங்க?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. "தெரியலடா. இதுல யாரோ கல்ல தூக்கி போட்டு வச்சிருக்கானுங்க. அதுல வந்து தடுக்கிருச்சு. அவ்வளவுதான்." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "வா உள்ள போலாம், உள்ள போலாம்." அப்படின்னு சொல்லி சக்திவேல் வந்து அப்படியே உள்ள கூட்டிட்டு போறாரு. ராஜிக்கு ஒரே குழப்பம். என்ன நடக்குதுன்னே புரியல. அப்படியே நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போய் உட்கார்றாங்க. அப்ப கதிர் வந்து கேட்கிறாரு, "என்ன ராஜி காலையிலேயே கிரவுண்டுக்கு போறேன்னு போன, அப்படியே வந்துட்ட போகலையா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு. அப்ப ராஜி வந்து சொல்றாங்க, "இல்ல நான் போகல." அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரியா சொல்றாங்க. அப்ப "எதுவும் பிரச்சனையா? என்னாச்சு? யாரும் சொன்னாங்களா?" அப்படின்ற மாரி கேட்கிறாரு கதிர். "யாரும் எதுவும் சொல்லல. நீ தான் ஒரு விஷயம் சொல்லணும்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நானா? என்ன சொல்லணும்?" அப்படின்னு கேட்க, "அப்பாக்கு என்ன பிரச்சனை? உண்மைய சொல்லு." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "அதான் சொன்னேமே ராஜி, அவருக்கு வந்து ஹெர்னியா ஆப்பரேஷன். அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. முடிஞ்சிருச்சு. இனி அவர் ஓகேயா தானே இருக்காரு. என்ன பிரச்சனை? நீ தான் போய் பார்த்துட்டு வந்தல்ல." அப்படின்ற மாரி சொல்றாரு. "நான் போய் பார்த்துட்டு வந்தேன் தான். ஆனா அவர் வந்து இன்னைக்கு காலையில தெருமுனையில வாமிட் எடுத்தாரு." அப்ப கதிர் வந்து சொல்றாரு, "நேத்து சாப்பிட்டதும் ஒத்து வராம இருந்திருக்கலாம். அதனால வாமிட் எடுத்திருப்பாரு. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, "வாமிட் வந்து நார்மலா எடுத்தா பரவால்ல. அவரோட வாமிட்ல வந்து பிளட் வந்துச்சு." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டோனே கதிருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. "என்ன பிளட் வாமிட் எடுத்தாரா?" அப்படின்ற மாரி கேட்கறாரு. அப்ப ராஜி சொல்றாங்க, "ஆமா நான் பார்த்தேன். நீ வந்து உண்மைய சொல்லு. அவருக்கு உண்மையா ஹெர்னியா ஆப்பரேஷன் தான் பண்ணீங்களா? இல்ல அவருக்கு வேற எதுவும் பிரச்சனையா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. கதிர் வந்து "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல." அப்படின்ற மாரி சொல்லி மழுப்பிட்டே இருக்காரு. ஆனா ராஜி விடுற மாரி தெரியல. "இன்னைக்கு உன்ன விட மாட்டேன். இன்னைக்கு சொல்லிட்டு தான் போறேன். உண்மைய சொல்லு. என்ன நடந்துச்சு? சென்னையில என்ன பண்ணீங்க? ஏன்னா ஹெர்னியா ஆப்பரேஷன் அழகா இங்கே நம்ம ஊர்லயே பண்ணலாம். நீங்க சென்னை வரைக்கும் போய் பண்ணி, அதுவும் 3, 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டுலாம் வந்திருக்கீங்க. இதெல்லாம் வாய்ப்பே இல்ல. உண்மைய சொல்லு. அப்பாக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆப்பரேஷன் பண்ணீங்க? என்ன பண்ணீங்க?" அப்படின்ற மாரி திருப்பி திருப்பி கேட்கறாங்க. கத்து கத்துன்னு கத்துறாங்க. அப்ப உடனே வந்து கதிர் வந்து சொல்றாரு, "கொஞ்சம் அமைதியா இரு. நான் சொல்றேன். ஆனா இத கேட்டுட்டு நீ வந்து இத வந்து உங்க அப்பா கிட்ட போய் சொல்லக்கூடாது. நான் சொல்ட்டேன்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம ரியாக்ட் பண்ணாம இருக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப "என்ன இவ்வளோ விஷயம் சொல்றா? பெரிய விஷயமா? என்னாச்சு அப்பாக்கு?" அப்படின்ற மாதிரி ராஜு வந்து கேட்கறாங்க. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "உங்க அப்பாவுக்கு வந்து கேன்சர்." அப்படின்ற மாரி சொல்றாரு. கேட்டோனே அவங்க தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. "கேன்சரா?" அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறாங்க. "இதே என்கிட்ட சொல்லல." அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "சொன்னா இப்ப பார்க்குற தானே உன்னால தாங்கிக்க முடியுதா?" அதே மாரி தான். "என்னாலயே தாங்கிக்க முடியல. பெத்த புள்ள நீ. நீ எப்படி தாங்கிப்ப?" அப்படின்ற மாரி சொல்றாரு. "அப்பயே ஹெர்னியான்னு பொய் சொன்னீங்க." அப்படின்னு கேட்டதுக்கு வந்து அவர் வந்து சொல்றாரு, "பின்ன வேற என்ன சொன்னா நீங்க விடுவீங்க? இப்படி ஏதாவது சொல்லி தானே தப்பிக்கணும்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப "என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம் தானே?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல ராஜி, உங்க அப்பா வந்து யார்கிட்டயும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு. சொன்னா பிரச்சனையாகும். இப்ப வேணாம். எல்லாரும் பயந்துருவாங்க." அப்படின்ற மாரி சொன்னாரு. "அதனால தான் நான் யார்கிட்டயும் சொல்லல." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஓகேவா? ஏன்னா இன்னைக்கு வாமிட் எடுத்திருக்காரு. எனக்கு பயமா இருக்கு." அப்படின்ற மாரி ராஜி வந்து சொல்றாங்க. அப்ப அவர் வந்து சொல்றாரு, "அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நார்மல் தான். அது மட்டும் இல்லாம இப்ப வாமிட் எடுத்திருக்காரு அப்படின்னா, ஈவினிங் வந்து அவருக்கு வந்து கிளினிக் இருக்கு. நான் கூட்டு போறேன். அங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்கிறேன் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. மத்தபடி அவர் வந்து கியூர் ஆயிட்டு தான் வராரு. நீ பயப்படாத, யோசிக்காத." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ராஜி வந்து சொல்றாங்க, "இதையாவது உண்மைய சொல்றியா? இல்லாட்டி இதுவும் பொய் தானா?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "இல்ல அதெல்லாம் கிடையாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப ஆப்பரேட் பண்ணியாச்சு. இனி வந்து அடிக்கடி செக்கப் போயிட்டே இருக்கணும்." அப்ப செக்கப்ல சொல்லுவாங்க, எந்த லெவலுக்கு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் வந்து அவர் வந்து கியூர் ஆயிட்டார் அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2, 3 வீக்ஸ்ல வந்து அவர் வந்து ஃபுல்லா வந்து குணமாயிருவாரு. நீ பயப்படாத அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப வந்து ராஜி வந்து சொல்றாங்க, "இத நம்பலாம் தானே?" அப்படின்ற மாரி கேட்கறாங்க. "நம்பு ராஜி. இனிமேலும் நான் பொய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். இதத்தான் உன்கிட்ட மறைச்சேன். இப்ப அதையும் சொல்லிட்டேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்ப ராஜி வந்து சொல்றாங்க, "சரி." அப்படின்ற மாரி சொல்லிட்டு, "எனக்கு அப்பாவ பார்க்கணும் போல இருக்கு. நான் போறேன் அவர்ட்ட." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப வந்து கதிர் வந்து சொல்றாரு, "நேத்து தானே பார்த்துட்டு வந்த. இப்பயும் போன அப்படின்னா, உங்க சித்தப்பா வந்து ஏதாவது சொல்லுவாரு. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும். அது மட்டும் இல்லாம அப்பாக்கு யாருக்கும் அவருக்கு இந்த வியாதி அப்படின்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப உனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு தெரிஞ்சா அவர் தாங்கிக்க மாட்டாரு. அதனால நீ கொஞ்ச நாளைக்கு அமைதியா இரு. அவருக்கு எல்லாம் கியூர் ஆன பிறகு அவரே வந்து சொல்லுவாரு. அதுவரைக்கும் வெயிட் பண்ணு." அப்படின்ற மாதிரி ராஜிய வந்து சமாதானப்படுத்துறாரு. இப்படியே இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இப்படித்தான் நாளைக்கு அது மட்டும் இல்லாம இந்த அப்கமிங் வீக் எபிசோட்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க பிரெடிக்ட் பண்ணியிருக்கோம். எங்களுடைய இந்த பிரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் வாயிலாக தெரிவிச்சுக்கோங்க. மேலும் பிரெடிக்ஷன்ஸை பெற்றுக்கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்க. தேங்க்யூ.